காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறதுக்கான காரணம் என்ன? வெளியேற்றப்பட்டாங்களா இல்லை வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படுதா? அவங்க வெளியேற்ற பட்டேன் அப்படின்னு தான் எழுதிருக்காங்க. யார் என்ன காரணம்? அண்ணன் சீமான் தான் காரணம். அங்கே தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்காரர்கள் சில பேர் காரணம். இந்த ஆடியோலாம் வருவதற்கு முன்பாகவே அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா பேர் திட்டமிட்டு இவங்க வந்து என்ன சொன்னாங்க, அது உண்மை பொய்ன்னு தான் நமக்கு தெரியுதுங்களா, வெளிநாட்டில் வந்து காசு வாங்கி இதை பரப்பினவர் இறந்த செந்தில்நாதன் ஒருத்தர். இந்த அம்மா வந்து நல்லா பேசி மக்கள்கிட்ட போகிறதுனால ஆதரவு அதிகமாகுது. எங்கே போனாலும் சீமானன்ட்டே சொல்கிறாங்க, காளியம்மாள் எங்கே இந்த கூட்டத்துக்கு வராங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு அச்சம் ஏற்படும், பயம். இதுதான் வந்து பயம். காளியம்மா அவர்களை பார்த்து சீமான் பயந்தாரா? காளியம்மாளை மட்டும் இல்லை, நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, திடீர்னு அவர் முடிஞ்ச ஒரு கண்ணாடிக்கு பார்த்து சில டைம் பயந்துக்குவார். ஏன் கல்யாண சுந்தரத்தை வெளியே அனுப்புனாங்க, ராஜீவ்காந்தியை வெளியே பண்ணுவாங்க? இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர்களை பற்றி இவர் வாயிலிருந்து பேசின இவர்களும் கட்சி பெண்களோடு இணைத்து பேசின விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொன்னேன்னு வச்சுங்க, அது ரொம்ப கேவலமாயிடும். ஆனால் அது ஒரு காலம் நான் சொல்ல போகிறது இல்லை. கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களோடு இணைத்து பேசினார். ஐயோ, அதெல்லாம் நம்ம அதான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கூட பேசுகிறானே, இந்த சாட்டை திரும்பிருங்க, எங்கள் அவர் இப்படி வச்சிருந்த உறவெல்லாம் நான் பேசினா என்ன ஆகுன்னு பேசுகிறான். இதெல்லாம் வந்து இப்படி ஒரு கட்சியிலேருந்து வெளியே போயிட்டா ஒரு அபாண்டமான பழி சொல்லி அந்த கட்சியிலேருந்து நம்மளை நம்பி வர பெண்கள் மீது நீங்கள் சுமத்துறீங்கன்னா என்ன நினைப்பாங்க? அந்த அம்மா வந்து தனியாக தனக்கான ஆட்கள் சேர்க்குது. இங்கேருந்து பழவேற்காடுலேருந்து நாகர்கோவிலிருந்து கடற்கரை மாவட்டத்தில் தனக்கான ஆட்களை சேர்க்குது. வெளிநாடுகள் செந்தமிழர் பாசறையில் இருக்கிற மீனவ சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்கிட்ட அது தனியாக ஒரு லாபி பண்ணுது, காசை வாங்குது. இது மாதிரி இந்த தேர்தலுக்கு சில கோடிகளுக்கு அந்த அம்மா வசூல் பண்ணிடுச்சு. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு. சீமான் அண்ணன் மேலு கண்ணிய குறைவாக அவருடைய சொந்த வாழ்க்கை எனக்கு அத்தனையும் தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு வார்த்தை எந்த டிவிலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன சொல்ல வைக்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. கட்சியில் இருக்கவங்களே உங்ககிட்ட ஏதாவது ஆதாரமாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கட்சியில் இருக்க அவர் கூட இருக்கிறவனே அது காளியம்மாள் அவர்களுக்கு எதிராக கட்சியில் வேலை செஞ்சாங்களா? அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்க அனைத்து தலைமை நிர்வாகிகளும் சாட்டை துறைமுறைகள் உட்கொண்டு இடுமோனம் கார்த்திக் முதற்கொண்டு அனைவரும் அவர்கள் பேச்சாளர்களால் அவர்களுக்கு வெகுஜன மீடியாவும் ஊடகத்தினுடைய வலிமையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வேலை செஞ்சதுக்கு விளைவு தான் அந்த அம்மா எந்த குறையும் என்னை போல் கடிதம் கூட இல்லாத போன அம்மாவை இடுமோனம் கார்த்திக் வரைக்கும் துரோகம் செஞ்சுன்னு பேசுறதுக்கான காரணம் என்ன? பல உண்மைகளை நான் இன்னும் வாயை புத்திட்டு இருக்கேன். பல உண்மைகளை இந்த அரசியல் இந்த மண்ணுக்கு தேவை. இந்த சீமான் மூலமாக இது ஒரு காலம் வெளில போகிறது இல்லை. ஆனால் நாளைக்கு பன்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாத வேல்முருகன் தான் இன்றைக்கு சீமானாக இருப்பதற்கு பல்வேறு மேடைகளையும் அடைத்து பல லட்சங்களை வாரி வழங்கி சமீபத்தில் கூட ஈழத்துக்கு ஒரு பிரச்சனை, ஈழத்தமிழுக்கு ஒரு பிரச்சனை, காசு வேணா கூட அவருக்கு தான் போய் கேட்குறாரு. இப்போ கூடவா? அதெல்லாம் நான் ஆதாரபூர்வமாக தேதி வரையும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ போய் கேட்குறாருங்க, எப்போனாலும் ரத்தமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ செலவாகுது, இதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவார். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். சீமானுடைய அன்பான சர்வதிகாரத்துக்குள்ள கட்டுப்பட்டு உங்களால் இருக்க முடியலையா? நான் என்ன கேட்குறேன், அந்த வார்த்தை பிரயோகமே மிக ஒரு அபத்தமான ஒரு முட்டாள்தனமான வார்த்தை. அன்பு ஜனநாயகத்தை கொண்டு வருமா, அன்பு சர்வாதிகாரத்தை கொண்டு வருமா? அன்பு ஜனநாயகத்தை தான் கொண்டு வரும். அப்புறம் எப்படி அன்பான சர்வாதிகாரம் எப்படி சொல்கிறேன்? யாரோ ஒருத்தன் எங்கேயோ படிச்சதை பேசிவிட்டு அதுக்கு என்ன சொல்லுவார், நீங்கள் இதில் பார்க்குற என்னுடைய தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட உண்மையிலேயே இந்த நாட்டில் தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்று நினைக்கிற நாம் தமிழர் என்னுடைய உறவுகள் சிந்திச்சு பார்க்கணும். அன்பு ஜனநாயகத்தை ஒரு ஆளும் கொண்டு வர முடியாது. அது கேட்டால் என்ன சொல்கிற, ஒரு பையன் படிக்காத போது ஆசிரியர் அடிக்கிறானே, அது சர்வாதிகாரமானு கேட்குறாரு. அது பேர் என்ன, கண்டிப்பு. ஒரு பொண்ணில் சளி பிடிச்சிச்சு இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சு, ஊசி போடும் போது ஊசி போடுறாரு, அது சர்வாதிகாரமே இல்லைங்கிற. அது பேர் என்ன, மருத்துவம், சிகிச்சை. சர்வாதிகாரங்கிறது என்ன, அது பாசிசத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறது. அதிகாரம் செலுத்தக்கூடிய திமிர் தான் சர்வாதிகாரம். அது கொடுங்கொன்மைக்கு, இனவாதத்துக்கு, சாதியவாதத்துக்கு, வலதுசாரிய பிற்போக்குத்தனத்துக்கு தான் இட்டு செல்லும் ஒழிய ஜனநாயகத்துக்கு இட்டு செல்லாது. ஜனநாயகத்தை கடைபிடிக்காத எந்த அமைப்பும் கட்சியும் நீடித்து நிலைக்காது. அப்போ நீங்கள் வந்து பேசுறீங்கல்ல, அன்பான சர்வாதிகாரம் யாரும் மண்டியிட மாட்டேன்னு. ஜெகதீச பாண்டியன்கிற ஒருத்தன், வெற்றி குமரன், போலேந்தி மாறன், இன்னும் பல்வேறு பேர் வந்த பார்த்து ஏற்கனவே வெளியே போன கட்சிக்காரர்கிட்ட கெஞ்சிருங்களே. கெஞ்சனாரா? ஆமாம், நம்ம சீமானான போய் கெஞ்சனாருன்னு சொல்கிறேன். அது வெளியே தெரியாது தம்பி, எங்களுக்கு தெரியும்ல. அப்படியே விட்டு அப்பா பேசுங்கப்பா, அந்த முண்டா வரட்டும், நான் அப்புறம் பேசுகிறேன். அருளின் போய் கூப்பிட்டு வந்தீங்க. சேலம் மாவட்டத்தில்
நம்ம போயிட்டுன்னு அருள்நிலைன்னு போய் கூப்பிட்டு வந்தீங்க. அதிகமான தமிழர் ஒருங்கிணைப்பதில் வந்து உட்காந்து பேசினவரை திருப்பி போய் கெஞ்சி கூப்பிட்டு வரீங்க. கந்தசாமி அதே ஆமா கெஞ்ச கூட்டினது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இப்போ நல்லதுறையை போய் வீட்டில் விட்டு கெஞ்சி அது என்ன சொல்றீங்க? ஐயோ என்கிட்ட வந்து இந்த விஜயலட்சுமி வழக்கில் என் வழக்கறிஞர் பாசறையே என்னை கொண்டு போய் கழுத்தறுத்துட்டானுவ, நீ வந்து இருங்கண்ணா. அவர்லாம் உண்மையிலே அப்பயே நேர்மையாக இருந்த ஆள். யார்? நல்லதுறையெல்லாம். அவர் நல்லதுறை கந்தசாமி, எங்கள் அங்கே இருந்த கந்தசாமி, பிஜேபி போன கந்தசாமி, சர்வத் கானு, கலிய பெருமாள், காளியம்மாள், இதெல்லாம் கட்சி விட்டு போகிறதுக்கு காரணமே அங்கே செந்தில்நாதன் ஒருத்தர் இருந்தார். உங்கள் கட்சியினுடைய தலைமையில் செயலாளரா? தலையில் செந்தில் அந்த அவர் சங்கியாகி போயிட்டார் இப்போ வீரத்தமிழர் முன்னணியில். ஏன்னா அவர் தோழருங்கிறாரு. அவர் தோழர்னு சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சங்கினா சக தோழருங்கிற வாய்ஸில் அவர். அதனால் அவங்களாம் வெளியே போனதுக்கு காரணமே அவர் தான், குகன்குமார். இல்லை எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்படிலாம் போயிட்டு இன்னைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விழுந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம், அது எங்கள் அமைப்பினுடைய கொள்கை. அது தான் நாம் தமிழர் கட்சியில் இல்லை, தமிழர்களுடைய ஒவ்வொருவரும் வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத வேணாம். பிரபாகரனை யாரெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த தமிழ் தேசிய அரசியல் நிற்கிறானோ அவங்கெல்லாம் வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத வீரம் தான் பேசுறீங்கல்ல. எங்களை எவனாலும் இருந்தால் போங்க, இது ஒரு கலை உதிர் காலங்கிறீங்கள, அப்படியே போய் கெஞ்சி கூட்டிகிட்டு வரீங்க. குற்ற வேண்டி தானே? சரிண்ணா. இப்போது நாம் தமிழ் கட்சியில் ஒரு முன்னணி தளபதியாக இருந்த ஒரு பெண்முகமாக இருந்த அக்கா காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க. கட்சியிலிருந்து வெளியே போகிறாங்கன்ற ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே வந்துட்டு இருந்தது. அதை உறுதிப்படுத்திட்டு வெளியே போகிறாங்க. அவங்களுடைய அறிக்கையில் வந்து அவங்க உங்களை மாதிரி சீமானண்ணை குறை சொல்லலை, கட்சியை குறை சொல்ல, எதையுமே குறை சொல்லாமல் நான் கனத்திதயத்தோடு இந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறேன், தமிழ் தேசத்தோடு தான் இருப்புன்றதுக்கோசம் வெளியே போயிட்டாங்க இல்லையா? காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறதுக்கான காரணம் என்ன? வெளியேற்றப்பட்டாங்களா இல்லை வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படுது? அவங்களே எழுதிருக்காங்களே கடிதத்தில். என்ன எழுதிருக்காங்க? வெளியேற்ற பட்டேன் அப்படின்னு தான் எழுதிருக்காங்க. யார்? என்ன காரணம்? அண்ணன் சீமான் தான் காரணம். அங்கே தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்காரர்கள் சில பேர் காரணம். எதுக்காக வெளியேறினாங்க? அதாவது இப்போ நாங்கள்லாம் வந்து வெகு மக்களுடைய போய் சேரல. ஆமாம், கட்சிக்காரங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அரசியலில் இருக்கிற சில பேர்களுக்கு, இல்லை யூடியூப்பில் இருக்கவங்க, அங்கே இப்போ எங்கள் பகுதியில் இருக்க அதிமுக காரங்களுக்கு இப்போ நம்ம தேர்தலில் போட்டிட்டதுனால தெரியும் தெரியும். ஆனால் காளியம்மாள்ங்கிறது ஒரு வெகுஜன முகமாக, ஆமாம், கட்சியில் இருக்க பேர் கூட தெரியாது அந்த அம்மா பேருக்கு நிறைய பேருக்கு. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா அந்த உங்கள் கட்சியில் ஒரு மாறிமாள்னு பேசுத, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அப்படி உருவாக்கிடு. அப்படி ஒரு இது இருக்கும்போது ஒரு உண்மையான ஒரு அமைப்பு அந்த மாதிரி வெகு மக்களிடம் போய் ரீச் ஆனவங்கள தனக்கு வச்சுக்கின்னு நினைக்கணுமா வேணாமா? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பலம் இல்லையா கட்சி? எதுக்காக நீங்க இப்படி ஒரு சிந்தனை வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? வாமா, என்னம்மா பிரச்சனை? எப்படி அது முதல்ல வெளியே போகுதுன்னா, இந்த ஆடியோலாம் வருவதற்கு முன்பாகவே அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, அந்த அம்மா பேரு திட்டமிட்டு இவங்க வந்து என்ன சொன்னாங்க, அது உண்மை பொய்லாம் நமக்கு தெரியுதுங்கள, வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிடுச்சு. இதை பரப்பினவர் இறந்த செந்தில்நாதன் ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்றாரு, எப்படி இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, அவர் வந்து நம்மாழ்வார் பண்ணைன்னு ஒன்று ஆரம்பிச்சு வெளிநாட்டில் இருக்க காசெல்லாம் வாங்கி ஆரம்பிக்காத ஏமாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ராஜராஜ பெருவிழான்னு ஒரு பெருவிழாவுக்கு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வருது. அந்த விழாவே இது வரைக்கும் நடக்காத வீடை கட்டிடுறாரு. இதெல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் தான் பணம் இருக்குது. இதையெல்லாம் அவங்க இருங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த அம்மா வந்து அதனால் என்ன பண்ணுறாங்க, இது தேர்தல் அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கூட சொல்லுவாங்க, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்ல. நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் நான் சொல்லவில்லை, கருத்தியல் ரீதியாக உண்மைன்னா சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் சீமானுக்கு தெரியும். அவர் யார்கிட்ட போய் காட்சிக்காகவோ அப்போ இருந்து சொன்னாரோ வாங்கிட்டு வந்து காசு அவருக்கு தான் நான் கொடுத்துருக்கணும் இல்லையா, அது அவருக்கே தெரியும். வெளிநாட்டிலேருந்து கொடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ண வைப்பேன் நான். இந்த அம்மா வந்து நல்லா பேசி மக்கள்கிட்ட போகிறதுனால ஆதரவு அதிகமாகுது. எங்கே போனாலும் சீமானன்ட்டே சொல்கிறாங்க, காளியம்மாள் எங்கே இந்த கூட்டத்துக்கு வராங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு அச்சம் ஏற்படுது, பயம். இதுதான் வந்து பயம். அதுதான் பயம் சமஸ்கிருதம், அதனால நான் அச்சம்னு சொல்கிறேன். இது வந்து இப்போ நேற்று இல்லை, அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஆனால் நாங்கள்லாம் கூட இருந்து என்ன பண்ணோம், உற்சாகம் பண்ணி பூஸ்டப் பண்ணுவோம் நாங்கள். இல்லை, காளியம்மா அவர்களை பார்த்து சீமான் பயந்தாரா? காளியம்மாளை மட்டும் இல்லை, நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, திடீர்னு அவர் மூஞ்சி அவர் கண்ணாடிக்கு பார்த்து சில டைம் பயந்துக்குவார் அவர். என்னடா இருக்கு? இல்லை, நான் வந்து இங்கே பாருங்க, இந்த கட்சி ஆரம்பிக்கும்போது எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் வந்தாங்க. தமிழறிவுமணி வந்தார், ஜெகத் கஸ்பர் வந்தார், ஆர்கே செல்லுமணி வந்தார், செல்லு பாரதி வந்தார். பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இவர் வந்து அவமானப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இது பண்ணாத அவர் அந்த நிர்பந்தத்தை உருப்பிடுவார். ஏன் கல்யாண சுந்தரத்தை வெளியே அனுப்புனாங்க?
ராஜீவ்காந்தியை வெளியே பண்ணுவாங்க. ம். இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், ம். அவர்களை பற்றி இவர் வாயிலிருந்து பேசின இவர்களும் கட்சி பெண்களோடு இணைத்து பேசின விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொன்னேன்னு வச்சுங்க, ம். அது ரொம்ப கேவலமாயிடும். ஆனால் அது ஒரு காலம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் சொல்கிறதுன்னா, நமக்கு நோக்கம் இந்த தமிழ் தேசிய அரசியல் வீணாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்ல கட்சியில இருக்கக்கூடிய பெண்களோடு இணைத்து பேசினாரு. ஐயோ, அதெல்லாம் நம்ம அதான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அதை விட்டுருவோம், அதை தவிர்த்துருவோம். இல்ல நீங்க யாரு என்னெல்லாம் பேச வேணாம். இல்ல, இல்ல. அது ரொம்ப மோசமான அபாண்டமான ஐயோ, பழி இல்லையா? அதனால ஆமா, கேக்குறேன். அவர்கள் மேல் திணிச்சு, ராஜீவ்காந்தி மேல திணிச்சு ஆ, அதை கூட பேசுறானே. ஆ, இந்த சாட்டை திரும்பிருங்க, ஆ, எங்க அவர் இப்படி வச்சிருந்த உறவெல்லாம் நான் பேசினா என்ன ஆகும்னு பேசுறான். ஆஹா. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு கட்சியிலேருந்து வெளியே போயிட்டா ஒரு அபாண்டமான பழி சொல்லி அந்த கட்சியிலேருந்து நம்மளை நம்பி வர பெண்கள் மீது நீங்க சுமத்துறீங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்னண்ணா இது பாஜக தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நாம் தமிழில் மாதிரி இருக்கு. இந்த மேடையில பேசுறாங்களே, ஆஹா. பாக்குறீங்கல்ல. ஆ. நாம பேசல ஒரு இடத்துல கூட. ஆ. ஜெகதீச பாண்டி இது வரைக்கும் இந்த கூட்டத்தில் கட்சியை விட்டு போனவங்கள விமர்சிச்சுக்க மாட்டேன். ம்ஹும். இவர் சொல்லுவார், கல்யாண சுந்தரம் போயிட்டா ம். ராஜீவ்காந்தி போகும்போது நான்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டவன், அது அவருக்கே தெரியும். ஆஹா. இதே மாதிரி காளியம்மாள் பிரச்சனையிலையும் ம். வேணானே, ம். நான் அண்ணன் ராவணன் வெற்றி குமரன் ம். போன ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில், ஈரோடு இடைத்தேர்தலில் மேனகா வீட்டில் உட்காந்து 1.5 மணி நேரம் பேசுகிறோம். ம். நம்ம இது மாதிரிலாம் உன் மேலே குற்றச்சாட்டு வருது, நீ அண்ணனை பார்த்து கலந்து சொல்லி, நீ கோவப்படாத, அவசரப்படாத. இல்ல என்னென்ன குற்றச்சாட்டு யார் வச்சாங்க? அந்த அம்மா வந்து தனியாக தனக்கான ஆட்கள் சேர்க்குது, ம். இங்கேருந்து பழவேற்காடுலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் கடற்கரை மாவட்டத்தில் தனக்கான ஆட்களை சேர்க்குது, ம். வெளிநாடுகள் செந்தமிழர் பாசறையில் இருக்கிற ம். மீனவ சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்கிட்ட அது தனியாக ஒரு லாபி பண்ணுது, காசை வாங்குது. ம். இது மாதிரி இந்த தேர்தலுக்கு சில கோடிகளுக்கு அந்த அம்மா வசூல் பண்ணிடுச்சு. இதெல்லாம் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு. ஆ. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே தெலுங்குன்னு ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆ. கனத்த இதயத்தோடு போய் ஒழிய குற்றச்சாட்டு சொல்லலை. நானும் வந்து ஆ. சீமான் அண்ணன் மேலு கண்ணிய குறைவாக அவருடைய சொந்த வாழ்க்கை எனக்கு அத்தனையும் தெரிந்திருந்தால் கூட ஒரு வார்த்தை எந்த டிவிலையும் சொல்ல மாட்டேன். ம். ஆனா என்ன சொல்ல வைக்கிறாங்க. பல பேர் சொல்றாங்க, கட்சியில இருக்கவங்களே, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரமா இருந்தா கொடுங்கன்னு கேட்கறாங்க. கட்சியில் இருக்க அவர் கூட இருக்கிறவனே. அப்படியா? ஆமாமா, அந்த மாதிரியான அல்பபுத்தி நமக்கு இத்தனை வருஷமா நம்ம இருந்திருக்கோம். நாங்க வெளியே வந்து பார்த்துல இருக்கும் போது ஒரு ஆடியோ வீடியோ வெளியே வந்ததா என் மூலமாக? இல்ல இல்ல. வெற்றி குமரன், குமாயின், ம். ராவண, புகழேந்தி ம். யாருமே கூடயாவது வெளியே வந்ததா? இல்லையே. இப்போ ஏன் வருது? ம். திட்டமிட்டு அதை செய்கிறாங்க. காளியம்மாள் நீங்க சொல்லுங்க, முடிக்கல. காளியம்மாள் ஏன் வெளியே போகுது? ம். நீங்க என்ன சொன்னீங்க? காளியம்மாள் பேரை வேட்பாளர் கூட்டத்தில் அறிவிக்கும் போது என்ன கைத்தட்டல்? ம். ம். 2 பேர்த்துக்கு தான் கைத்தட்டல் வந்தது, 2-3 பேர்த்துக்கு. ஒன்று காளியம்மாள், இன்னும் வீரப்பனுடைய பொண்ணு. அது ஆமா. வீரப்பன் பொண்ணுக்காக இல்லை, வீரப்பனுக்காக. ஆமா ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? ம். என் குலதெய்வம். நீங்க ம். அந்த அளவுக்கு போற்றவும் தேவையில்ல, ம். பிசிறுன்னு தூற்றவும் தேவையில்ல. ம். பிசிறுன உடனே எல்லாம் தம்பிங்களாம் என்ன சொன்னாங்க? இல்லை, இது அண்ணனே பேசல, ம். அண்ணன் வந்து ம். ம். ஏஐஏ அப்படின்லாம் சொன்னாங்க. ம். அப்புறம் இவரே சொல்றாரு, இல்ல ம். நான் பிசுருமை மசுருமை அப்புறம் என் உசுருமன்னு. உனக்கு நடன்னு கேட்பாரு. பொட்டு அம்மானியே நீங்க மசுருன்னு சொன்ன ஆள் தானே நீங்க? அது வந்து அவரை நான் சொன்னாரு. இல்ல, அது எடிட் பண்ணிட்டாங்க தானே யார் சொல்றாங்க. சொன்னாரு? நாங்க வெளியே வந்தோடனே அவர்கிட்ட போய் சொல்றோம், ஆ. என்ன இது மாதிரிலாம் ம். யார்கிட்டயும் பேசுற தவிர்த்துறாதீங்க, ம். தவிருங்கண்ணே. ம். யாரோடைய இப்போ வந்து அப்ப இருந்து அந்த சஞ்சீவி மாஸ்டர், சிரஞ்சீவி மாஸ்டர்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட இவர் பேசி ம். அவர் வந்து அவர் யாருங்க எடிட் பண்ணி விடு, ஏன் நீங்க அது மாதிரிலாம் பேசி விட்றீங்க? என்ன பொட்டமான மசருந்து எங்கேயும் எடிட் பண்ணாங்க? அதை கேளுங்க நீங்க. இல்லைண்ணா அது யாருன்னா தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க, யாரும் தெரியாம பேசிட்டு இருப்பாரு. யாரை பேசுறதுங்க? பிரபாகரனும் பொட்டமனும் இந்த இனத்திற்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அழுக்கற்ற இந்த குடும்பத்தையே அந்த இன அரசியலுக்காக, ஈழ அரசியலுக்காக தியாகம் பண்ணவங்களே தெரியாத எப்படிங்க பேச முடியும்? ம். அப்போ நாங்களும் தெரியாத பேசினு எங்களே விட வேண்டியதானே? நாங்கள் என்ன பேசலாம்? இன்னும் அது மாதிரி இன்னும் சீமான் நான் பேர் ஒரு வார்த்தை கூட சொன்னது சரி, இல்லை. நம்ம நிறைய பேர் நீங்கள் பேட்டியில் கீழே பார்த்தீங்களா, ம். சீமான் சொல்லாத தான் எனக்கு எழுதுறான் ம். இல்லையா? ம். காளியம்மாளுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு இருந்த பெண்மணியை எதுக்காக அனுப்புறீங்க? இப்போ கட்சியில வந்து காளியம்மனுக்கு எதிராக கட்சியில இருந்தவங்க வேலை செஞ்சாங்களா? அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்க அனைத்து தலைமை நிர்வாகிகளும் சாட்டை துறைமுறைகள் உட்பண்டு ம். இடுமோனம் கார்த்திக் முதற்கொண்டு அனைவரும் அவர்கள் பேச்சாளர்கள் நம்மளை அவர்களுக்கு வெகுஜன மீடியாவும் ஊடகத்தினுடைய வலிமையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆ. வேலை செஞ்சதன் விளைவு தான் அந்த அம்மா எந்த குறையும் என்னை போல் கடிதம் கூட இல்லாத போன அம்மாவை இடுமோனம் கார்த்திக் வரைக்கும் துரோகம் செஞ்சுன்னு பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்போ சாட்டை துரைமுருகன், இடும்பவன கார்த்தி இவங்க எல்லாருமே அந்த சீமான் அண்ணன்கிட்ட போட்டு கொடுத்தாங்க. அதாவது அதனுடைய விளைவு தான். ஆஹா. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேரும் நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். நான் சொல்வதன் மூலமாக அவர்களோட அடையாளப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லக்கூடாதுன்னு தவிர்க்கிறேன். இது ஏன்னா கட்சியினுடைய பிரச்சனை. கட்சி வந்து ஒரு எந்த தனிப்பட்ட மனிதருக்கும் பட்டா போட்டு கொடுத்த விஷயம் இல்லை.
பலர் 36 லட்சம் ஓட்டு போட்டிருக்கான்னா இந்த இங்கே இருக்க தமிழன் ஈழத்தமிழன் அயலகத்தில் இருக்க அத்தனை தமிழன் இங்கே இருக்க தமிழன்லாம் ரத்தம் வேர்வை சிந்தி தோணுது. சொந்த பைசாவை போட்டு இந்த கட்சி நடத்தினா சீமான் வந்து அவர் சொந்த காசை போட்டுருல இங்கே. அத்தனை பேர்த்துடைய உழைப்பு அங்கே இருக்குது. சோழனாப்பையை போயிட்டு சோறை போட்டு ஐடியில் வேலை செய்கிறவன், வெளிநாட்டில் வேலை செய்கிறவன்லாம் நாம் தமிழர் வாக்கு தான் அதிக மதிப்பு மிக்க வாக்கு. 4.5 லட்சம் செலவு பண்ணி விமான டிக்கெட் போட்டு வந்து ஓட்டு போட்ட தமிழ் சமூகத்தில் இந்த தமிழ் தேசியம் மலர வேண்டும்லாம் பல பேர் இருக்கான். அந்த அரசியல் வீழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுனால தான் பல உண்மைகளை நான் இன்னும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். பல உண்மைகளை இந்த அரசியல் இந்த மண்ணுக்கு தேவை. இந்த சீமான் மூலமாக இது ஒரு காலம் வெளில போகிறது இல்லை. ஆனால் நாளைக்கு இந்த தமிழ் தேசியர்கள் பேரை சொல்லி இவ்வளவு இதாக இருந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம அமைதியாக இருந்தோம். சீமானனுக்கு பிறகாக காளியம்மாள் ஆரியப்பட்டிருந்தாங்க, கட்சி விட்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு பிறகாக ஊடக முகம் பார்த்தீங்கன்னா அண்ணன் இடும்போன கார்த்திக் இருக்குது, சாட்டை துறைமுகம் இருக்குது, சில பேர்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் இவங்க மேலே வந்து இவங்கெல்லாம் காளியம்மாள் வெளியே போனதுக்கு வந்து காரணம் சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? அது கட்சிக்கு ஒரு பலவீனமாயிடும். இல்லை, அது சொல்கிறேங்க. நான் எங்கேயும் சொல்கிறேன், அவங்க கொடுக்குற பேட்டியிலே பாருங்க, நான் அவர்கள் சொல்வதை வைத்து தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் போகிறாங்க, ஐயா காளிமுத்து எடுத்துங்க, எங்கள் அண்ணனுடைய மாமனார். அவங்க ஜானகி அணிகள் இருக்கும்போது என்ன சொன்னாங்க? ஜானகியை பார்த்தால் கும்பிட தோணுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோணுகிறதுன்னு சொன்னார். அவங்கள ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் உட்காந்து டெய்லி அம்மாவை பார்த்து கும்பிட வச்சுட்டாங்க, சபாநாயகரை பார்த்து. அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இளவஞ்சி கட்சி விட்டு போகுது. இன்னும் போட்ட உடனே இந்த இடுமணம் கார்த்திகை சாட்டை துறை இந்த இன்னொரு தம்பி இருக்கான் விஷ்ணுன்னு ஒரு தன்னகன், அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. நீங்கள் யூடியூப் நடத்துறீங்களா கட்சி நடத்துறீங்களா? உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமா இதா? நீங்க அவர்களையும் மனம் திருந்தி உள்ள வர்றதுக்கான வேலை செய்யாத, உங்களுக்கு போட்டி ஆகிடக்கூடாதுன்னு அவன் திருப்பி வந்துடவே கூடாதுங்கிற சிந்தனையில உடனே அடிச்சு விட்டா நீங்க யாருன்னு கேட்குறேன். அதாவது இன்னைக்கு இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம்னு பேசிட்டு இருக்க கட்சி எத்தனை கட்சி இருக்கு இந்தியாவில்? பெருசாக இருக்கிறது பிஜேபி. ஆனால் 150 குழுக்களுக்கு மேலே இருக்கு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார், அந்த அனுமான் சேனா, ராமர் சேனா, இந்து முன்னணி, இந்து மகாசபை, ஏபிவிபி, பஜரங்கத்தல்லு, எவ்வளவோ இருக்குது. ஆமாம். அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இப்படி திட்டிக்கிறானா? திட்ட மாட்டாங்க. ஏன்? அவனுடைய அல்டிமேட் கோல் என்ன? இந்து ராஷ்டிரா. ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்த நாள் தான் இந்தியாவினுடைய விடுதலை நாள் மோகன் பகவத் பேசினாரா இல்லையா? அவனுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை திட்டுறது, தமிழக வாழ்வுரிமையை திட்டுறது, தமிழ் தேசிய கட்சிகளே ஒன்றும் இல்லை. முந்தானேல தம்பி இடுமணம் கார்த்திக் வந்து வேல்முருகன் வந்து பன்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாதுன்னு பேசுகிறார். அவர் என்னைக்காவது அவர் வாயில சீமானை பற்றி ரத்தம்னு சொல்கிறத தவிர விமர்சிச்சுக்காரா? இல்லை இல்லை. உன் வேலை, உன் கட்சிக்கான வேலையை நீ செய்ய. இந்த பன்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாத வேல்முருகன் தான் இன்றைக்கு சீமானாக இருப்பதற்கு பல்வேறு மேடைகளையும் அடைத்து பல லட்சங்களை வாரி வழங்கி, சமீபத்தில் கூட ஈழத்துக்கு ஒரு பிரச்சனை, ஈழத்தமிழுக்கு ஒரு பிரச்சனை, காசு வேணா கூட அவர்கிட்ட தான் போய் கேட்குறாரு. இப்போ கூடவா? அதெல்லாம் நான் ஆதாரபூர்வமாக தேதி வரையும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ போய் கேட்குறான்றீங்க. எப்போனாலும் ரத்தமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ செலவாகுது, இதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவார். சீமானா வேல்முருகன் கேட்பாரா? ஆமாம் ஆமாம், அது தேதி வரையும் என்னால் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. அது விடுவேன், அதை விட்டுருவோம். நீ எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன, நீ வந்து உதயகுமார் திட்டுற, சுபா உதயகுமாரை முந்தானையில் திட்டுற, அப்போ அந்த பசங்களாம் வந்து உன்னை திட்டுவானு. இப்போ எங்கே ஆயிடுச்சு தெரியுங்களா? ஏன் ஆரியம் இவர்களோடு சேர்ந்து முதுகில் ஏறி பயணிக்குதுன்னா, ஆரிய தமிழர் சண்டையை திராவிட தமிழர் சண்டையாக மாற்றி இப்பொழுது தமிழர் சண்டையாக வடிவமைத்து விட்டது. இதை சொன்னால் என்னதான் ஒருத்தருக்கு இங்கே பாருங்க, அதீத ஒரு தனி மனித பற்றோ இன தூய்மைவாதமோ அது ஆபத்தில் தான் போய் முடியும். அதுக்கு உதாரணம் முசோலினி, ஹிட்லர். புரியுதுங்களா? ஆனால் எல்லாத்துலேயும் என்ன ஆச்சரியம்னா, இவங்க எல்லாருமே சோசலிஸ்ட், இட்டாலியன் சோசலிஸ்ட் பார்ட்டி, நேஷனல் சோசலிஸ்ட், ஜெர்மன் லேபர் பார்ட்டி, எல்லாருமே சோசலிஸ்ட்ங்கிற வார்த்தையை வைத்துக் கொள்வார்கள். அவளிய ஒரு சர்வதிகாரியாக தான் இருப்பாங்க. சர்வதிகாரியில் கொடுங்கோன்மையாக இருப்பார்கள். நீ வந்து ஜனநாயகம்னா உன் குற்றத்தை வந்து சுட்டி காட்டினா திருத்திக்கிற அதிகாரம் அதில் இருக்கு. உன் குற்றத்தை சுட்டி காட்டுகிற அதிகாரம் இருப்பதான் ஜனநாயகத்தன்மை. இங்கே என்ன, நீங்கள் ஏதோ மனித புனிதர் மாதிரியும், நீங்கள் ஏதோ இந்த இத்தனை ஆண்டு கால பல நெடுமாறனை விட, இதில் குளத்தூர் மணியை விட, இப்போ இராணுவ வண்டியை அடித்து உடைக்கி வலதுக்கு வாங்கின ராமகிருஷ்ணனை விட, ஆறுசாமியை விட, லோக ஐயப்பனை விட, கும்பகோணத்தில் RPS ஸ்டாலினை விட இந்த ஈழ விடுதலைக்கு சீமான் செய்த விஷயம் என்ன? பரப்புரை செஞ்சீங்க 2009க்கு அப்புறம். ஆனால் இது எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னா, ஈழ விடுதலை பிரபாகரன் என்று சொன்னால் அது நாம் தமிழருக்கு மட்டும்தாங்கிற ஒரு பேட்டன் ரைட்ஸ் மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியதன் விளைவு
இன்னைக்கு இவங்கெல்லாம் பிரபாகரனை ஈழ விடுதலை எதிர்க்கிற சூழலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அதான் சொல்கிறேன், ஆரியர் தமிழர் சண்டை, தமிழர் திராவிடர் சண்டையாகி இன்றைக்கு தமிழர் சண்டையாக கொண்டுட்டு வந்து நிற்கிறது. காரணம், இவர்கள் வலதுசாரிகளை பின்பற்றி போய்விட்டதால் இந்த சண்டை இங்கே வந்து நிற்குது. எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ திருமாவளவன் இருக்காரு, அவர் ஒரு குழுவை, அவர் தமிழ் தேசியம் தான் பேசுகிறார். அவர் வந்து திராவிடத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்த ஆள் தான், தாய்மண் பத்திரிகை எதிர்த்துருந்தான். அதுக்கப்புறம் அவருடைய எது நமக்கு முதல் எதிரி. இப்போ திராவிடத்தை கருத்தியலை பேசியவர்கள் பெரியார் சாவர வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கு என்னாரு, அப்புறம் திராவிட நாடு கடைசியில் தமிழ்நாடு தமிழருக்கே தான் வந்து நின்னார். அவர்கள் தனித்தாள் தமிழ்நாடு பிரச்சனையோ இல்லை இன்றைக்கு இருக்கிற நிர்வாக சிக்கல் அரசு பிரச்சனையாக இருக்கிற நீட்டையோ இல்லை பரந்தூர் விமான நிலையத்தையோ திமுக விட்டுருங்க, இந்த திராவிட கருத்தியல் கொண்டவர் ஒரே நாடு ஒரே தேர்தலையோ குடியுரிமை சட்டத்தையோ இதெல்லாம் எதுக்குறாங்களா இல்லையா? நாம் தமிழர் தானே எதுக்குறோம். ஆமாம். அப்போ எங்கே அவன் நமக்கு வேறுபட்டு போகிறான்னு தான் நான் உன்னை சொன்னேன். யார் தமிழர்ங்கிற பிரச்சனை அது நாம் உட்காந்து பேசி தீர்த்து கொண்டு ஆளுவது, அதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கிக் கொள்வது. இப்போ கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க காளியம்மாள், இளவஞ்சி, இப்போ நீங்கள் எல்லாருமே போயிட்டீங்க. போகிறவங்கெல்லாம் வந்து பெரும்பான்மையே வந்து தமிழக வெற்றி கழகம் இங்கே தான் போகிறாங்கன்னு ஒரு தகவல். இன்னொரு புறம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போகிறீங்க, அதுவும் டிவிக்கே இதுவும் டிவிக்கே. ரெண்டு டிவிக்காவையும் வந்து என்டிகே இருக்கிறவங்க போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை யோசிக்கிறான், அவன் யோசிக்கிறான். திமுகவுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா போவதற்கான வாய்ப்பு இப்போ ராஜீவ்காந்திலாம் போனார், அவர் மூலியமாக இப்போ திருநெல்வேலி இந்த பர்வீன் கிருவிலாம் நிறைய பேர் போனாங்க. ஏன் பிஜேபி கூட போயிட்டாங்க. கந்தசாமின்னு ஒரு தம்பி, அற்புதமான தம்பி, பல கொடிகளை அங்கேருந்து ஓரத்த நாளில் வைத்தியத்தை எடுத்துக்கிட்டு தஞ்சாவூரில் இவங்கள தான் போட்டாங்க, ஒரு மண்டல செயலாளர் போட்டு சிறப்பாக வேலை செஞ்சான். அவனெல்லாம் விட்டது வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ பெரிய பலவீனம், அழிவு தெரியுங்களா? ஒன்று ஒருத்தர் போய்விட்டதால் ஒன்றும் ஆகிடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா வெற்றிடத்தை காற்று நிரப்புன்னு மாவை சொல்கிறான். நாங்கள் போனால் இயக்கமாக இருக்குது, வருவாங்க போவாங்க தான். ஆனால் ஆளுமையுள்ள ஆட்களை ஒரு தக்க வைத்துக் கொள்வது தான் ஒரு கட்சியினுடைய வெற்றி இருக்குது இல்லையா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக போகிறீங்க, போகும்போது ஒரு நபர் இல்லை, அவர்களோடு அந்த கட்சியில் அத்தனை ஆண்டு காலம் களம் செய்த அனுபவத்தோடும் அவர்கள் சொந்த பந்தம் அவர்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாக்கோடு வெளியே போகிறாங்க இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சேருங்க, இவங்கெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பலம் இல்லையா? அண்ணாதுரைக்கு இருந்த ஆளுமை அண்ணன் சீமானுக்கு இருக்கிறதா? அண்ணாதுரை கூட யார் யார் இருந்தா? நெடுஞ்செழியன், ஐயா அன்பழகன், மதியழகன், என்விஎன் சோமு, கண்ணதாசன், கருணாநிதி, ஈவிகே சம்பத், மிகப்பெரிய பேச்சாளர்கள். தம்பி வா தலைமை இருக்கவான்னு தான் இருக்கும்போதே அழைக்கக்கூடிய பெருந்தன்மை சீமானுக்கு இருக்குதா? இருந்தால் வெளியே போங்கிற நீ இல்லையா? இது நான் சொல்லு, இப்போ அவர் சொல்கிறத வச்சு சொல்கிறேன், நான் எதுவுமே இட்டுக்கட்டி சொல்ல. ஏன் எங்கள் ஐயா மணிவண்ணனுக்கு இருக்க பெருந்தன்மை அண்ணன் சீமானுக்கு இருக்கா? தன்னிடம் உதவியாளராக இருந்த ஒருவனை கட்சி ஆரம்பிக்க வைத்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில் பயணித்தாரே, அவருக்கு இருக்க பெருந்தன்மையில் ஒரு விழுக்காடு உங்ககிட்ட இருக்கா? நாங்களாம் உங்களோட தானே வந்தோம். எதுக்காக வந்தோம்? சீமானோடு சாவணும், இல்லைன்னா சீமானுக்காக சாவணும்னு வந்தோம். அந்த தமிழ் தேசிய கொள்கையை வைத்திருந்ததால் சும்மா ஒரு தனி மனித இதுக்காக நாங்கள் சாகிறதுக்கு நாங்கள் வந்து ரவுடிகள் கிடையாது, விசுவாசத்தின் பேர் சாகிறதுக்கு, கொள்கையின் வழியில். அப்படி வந்தவங்களை நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சிருக்கீங்க? நீங்கள் போய் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு பேசுகிறார, முந்தாளில் கூட பேசுகிறார ரவீந்திரன் துரைசாமி ஒரு மறுப்பறிக்கை. இப்போ என்ன பேசினாரு? முதலமைச்சராகன்னு சொன்னது. நாங்கள் ஆமாம், நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட இது வேட்பாளராக நிற்க வைக்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு கதையை கட்டி விடுறாரு. என்னை வந்து அன்புமணி பார்த்தாரு, நாங்கள் வந்து என்னையே முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அதாவது ராமதாஸோட எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்தால் கூட அவர் அன்றைய காலகட்டத்தில், எனக்கு தெரியும் சின்ன வயசுல நான் சைக்கிளில் ஓட்டிட்டு அவரு ஜிகே எங்கள் ஊரில் ராந்தல் லைட்டில் கூட்டம் நடத்தியிருக்காங்க இந்த சமூக நீதிக்காக. எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்தால் கூட அன்றைக்கு உழைத்ததில் ஒரு விழுக்காடு நீ உழைச்சிருக்கீங்களா? உங்கள் குடும்பம் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலால் பயன்பெற்று இருக்குதா, வீழ்ந்திருக்கா? பல்வேறு குடும்பங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்காக உழைத்து எத்தனை குடும்பங்கள், ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு உழைத்து எத்தனை பேர் விவாகரத்தாயிருக்கான், எவ்வளோ பேர். ஒரு எனக்கு தெரியும் பல பேர்லாம், ஒரு பெண்ணெல்லாம் பொள்ளாச்சியில் ஒரு அம்மா இருந்தது உமா மகேஸ்வரின்னு, தன்னுடைய நகையை விற்று கூட கட்சியினுடைய கூட்டத்தை நடத்திருக்குது. அது வயசுக்கு அந்த நேரத்தில் 20-30 லட்சம் செலவு பண்ணி. அது மாதிரி பலற்ற எண்ணற்ற தம்பிமார்களுடைய உழைப்பை விரயம் பண்ணியிருக்கீங்களே நீங்கள். வேங்கை பிரபாகரன் ஒரு தம்பி சிவகங்கையில், தமிழ் பிரபான்னு நினைக்கிறேன் அவங்க அந்த பொண்ணு பேர். அப்படி உழைச்சி வேலை செய்வோம். மாமான்னு தான் சீமான், அதாவது உறவு முறையாக தான் கூப்பிடுவோம்.
அப்படி இருக்கிறவங்களை நீங்கள் வந்து எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வராங்கிறதுக்காக உழைத்தவனுக்கு பொறுப்பு கொடுக்காது வேற ஒருத்தனுக்கு போட்டு அவங்களும் இப்போ சிறப்பாக செய்கிறாங்க. எங்கே தள்ளுறீங்க? தமிழ் தேசியம், பிரபாகரன், ஈழம் அப்படின்னு உங்கள் பின்னாடி வந்தவனை நீங்கள் திமுகவுக்கு அனுப்புறீங்க, பாரதிய ஜனதாவுக்கு அனுப்புறீங்க. அப்போ அவன் யோசிக்கிறான் எது அடுத்ததுன்னு பேசும்போது, சரி 100 விழுக்காடு இந்த கூட்டணியில் இருந்தால் கூட, கூட்டணியில் இருப்பதே வந்து நீ கூட்டணியில் இல்லாத துரோகம் பண்ணுறதை விட கூட்டணியில் இருந்துட்டு சேவை செய்வது எவ்வளோ பரவாயில்ல. 66 சீட்டு வச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக வேலை செய்யாத போது ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வேல்முருகன் வேலை செய்கிறது இன்றைய வரை இங்கே திருப்பி ஈழத்தை கட்டமைக்க பார்த்தால் என்று கைது செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களை பல பேருக்கு இன்னைக்கு உதவி செய்து ஜாமீனில் வெளியெடுத்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கார். நமக்கு அதுதான் முக்கியம். ஒரு சீட்டு வச்சிருக்கியா, நீ 50 சீட்டு வச்சிருக்கா முக்கியம் இல்லை, நீ ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்கிறங்கிறது தான் முக்கியம். அவரை போய் நீங்கள் பண்ருட்டி தேசியமான்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நான் உன் கட்சி வேலையை நடத்து, நாங்கள் பேசுகிறோம்னா எங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கட்சியில் 15 ஆண்டு காலம் உழைச்சிருக்கோம். சீமான் ஆவதற்கு காரணமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் வந்து சொல்கிறான்னு சீமான் கூட இல்லைன்னா எங்களை யாருன்னு அடையாளம் தெரியாதுன்னு, நாங்கள் இல்லைன்னா சீமானியது யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் நாங்கள். இப்போ வந்து சீமான் யாருன்னு தெரியலாம். 2012, 13, 14 எங்கள் ஊரில் யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னே எங்கள் ஊரில் அவருக்கு தெரியும். சொல்கிறது காரணம், நான் அவர் கூட வேலை செய்யும் போது ஊருக்கு போது எங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. அங்கே இருக்க எங்கள் ஊரில் இருக்க காட்சி மண்ணை, எங்கள் ஊரில் இருக்க அருளினியை அன்னைக்கு எந்த இதுவும் இல்லாத கட்சியிலேருந்து வேலை செஞ்சாங்க. அப்படி தான் சீமான் அண்ணன் கூட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தான் சீமானை தூக்கி சுமந்தார்கள். ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேரை தூக்கி சுமக்கணும், லட்சக்கணக்கான பேர் ஒருத்தர் தூக்கி சுமக்க. அந்த இருமாப்பே முதல்ல இருக்கக்கூடாது. மாவோ சொல்கிறார், கட்சியை சீராய்வு செய்கன்னு ஒரு புத்தகத்தில். நீங்கள் என்ன பெரிய தலைவராக இருந்தால் கூட நீங்கள் தான் தனது என்று பேசக்கூடாதுன்னு அதில் சொல்கிறாரு. உட்கட்சி பிரச்சனை என்பது இந்த கட்சியினுடைய ஜனநாயக அமைப்பை வெளிப்படுத்தி நம் போராட்ட காலத்தில் இருக்க பெரிய ஆயுதமாகும்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உட்கார்ந்து உட்கட்சி பிரச்சனை என்னன்னு பேசுகிறீங்களா? நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கொள்கையை சொல்கிறீங்க, அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, அதுக்காக மேடை போட்டு பேசுகிறீங்கன்னா அதெல்லாம் உங்கள் விருப்பத்தை காட்டுகிறது. அதை செயல் வடிவமாக போராட்ட காலத்தில் இணைக்கும் போது தான் அது வரும். என்ன அப்படி என்ன நீங்கள் செயல்பட்டுறீங்க நீங்கள்? ஆனால் நீங்கள் அதுதான் சொல்கிறேன், ஒருத்தர் எப்பயுமே ஒருத்தர் கம்பேர் பண்ண. நீங்கள் உங்கள் வழியில் போங்க. இந்த தமிழ் தேசியத்துக்கு பல்வேறு குழுக்கள், இன்னும் பல கட்சிகள் தேவை. அவன் பிஜேபியை போகிறத விட இந்த மண்ணில் இருந்து அவன் தமிழ் தேசிய கட்சியில் இன்னொரு கட்சி ஆரம்பித்து வருவது கூட வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா குழுக்களாக இருந்து ஒருத்தர் வீழ்ந்தால் கூட இன்னொருத்தர் அந்த கருத்தை தூக்கிட்டு போவான். அப்போதான் சரி இல்லையா, நான் தான் ஒற்றை பிம்பம் அப்படின்னு உலகத்திலே ஒன்றும் கிடையாது. அப்படி சொன்னவன் யாரும் நின்னதும் கிடையாது. அதனால் இவர்கள் காளியம்மாளை வந்து போனதுக்கு காரணம் அண்ணன் சீமானும் அங்கே இருக்க குழு தான். முதல் காரணம் அதுக்கு பொறாமை. எப்படி சீமான் அண்ணன் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர் மேல் சில பொறாமைகள் இருந்து அவர் கூட இருந்த ஆட்கள் சிலர் பேர் விலகியும் சில பேர் இவர்களாலும் விலக்கப்பட்டார்களோ, அதுபோல் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் தேசியம் வெல்லும், சீமான் தலைமையில் ஒரு காலம் வெல்லாது. இதை கேட்குற தம்பி ஒன்றும் என்ன மேலே கோவப்படக்கூடாது, சுய பகுப்பாய்வு செய்யுங்க. ஏன் இன்ன வரைக்கும் நேற்று ஒரு தம்பி எனக்கு ரிஷிவந்தியிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். அவர் பேர் வேணாம், என்னை எதுக்கு திட்டுறதுக்கு தான் என் ஃபோன் எடுக்கிறார். எதுக்கு நீங்கள் வந்து சீமானை இப்படி விமர்சிக்கணும்? என்ன விமர்சித்தேன் அப்படின்னு? சீமானை நீங்கள் பாலியல் இவருன்னு சொல்லிட்டீங்க, ஒழுக்குங்க. ஒரு வீடியோ காமிக்க சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன். நான் இங்கே வந்து பேட்டி கொடுக்குறேன். நீங்கள் என்ன தமிழ்நாடு வைப்பீங்கன்னு என் உரிமை சம்மந்தப்பட்டதா உங்கள் உரிமை சம்மந்தப்பட்டது? என்னுடைய சம்மந்தப்பட்டது. எப்படி உள்ளே கொண்டு வருதுன்னு நீங்கள் வைப்பீங்க. ரொம்ப ஆபாசமாக வச்சா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு தார்மீக உரிமை இருக்குது. தம்பி அது மாதிரிலாம் வைக்காதீங்க தம்பி. ஏன்னா நீங்கள் போடுற இது நான் சொல்கிறதா நினச்சிக்குவான், நான் சொல்லுவான். ஆனால் நீங்கள் வச்சுட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்படி வைக்கிறத, தமிழ்நாடு வைக்கிறத இவெல்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க. அது யாரோட உரிமைன்னே தெரியல. இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது நான் அவங்ககிட்ட பேசினேன். தம்பி நீ எத்தனை வருஷமா இருக்க? 2009 கட்சியில் இருக்கேன். உன் கட்சி நம்ம கட்சியில் இன்னும் கூட அது நம்ம கட்சியில் யாருப்பா பொதுச் செயலாளர்னு கேட்டேன். தெரியலன்னா இது யாரோடைய தப்புப்பான்னு கேட்டேன். பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியலன்னா உன்னுடைய தப்பு இல்லை, உனக்கு தெரியப்படுத்தாதது கட்சியினுடைய தப்பு. ஆமாண்ணே. அப்போ நான் சில குற்றச்சாட்டுகள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானே, இருந்தாலும் அண்ணனை விமர்சிக்காதீங்க. விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. நான் சீமானை எங்கும் அவதூறாக பேசுவதில்லை, பேச போவதும் இல்லை. நாங்கள் 2 பேரும் இத்தனை ஆண்டு காலம் பயணத்தில் என்னை பற்றிய வெளியே சொல்ல முடியாத தகவல்கள் அவர்களுக்கும் இருக்கலாம். ஏன்னா அவருடைய இது எனக்கு என்னை சொல்லினா பெரிய பாதிப்பு. ஏன்னா நான் ஒரு கட்சியினுடைய தலைவனோ நான் ஒரு பிம்பப்படுத்தப்பட்ட ஆளோ இல்லை. ஆனால் நீங்கள் எந்த பலகீனமும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமுள்ளான இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. இந்த கட்சிக்கான அவசியமும் அப்படி இருக்குது. காரணம்னா அம்பேத்கரே சொல்றார், ஒரு மோசமான அரசியல் அமைப்பு இருந்தால் கூட செயல்படுத்தவன் நல்லவனாக இருந்தால் அதை நன்றாக நடத்தலாம்.
ஆனால் மிக சரியான அரசியலமைப்பு இருந்தால் கூட ஆளுகிறவர்கள் அதை நடத்துபவர்கள் கேடுகட்டவர்களாக இருந்தால் அந்த அமைப்பு சிதறி போகும் அப்படின்னு அவர் ஐயா சொல்றார். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இங்கே தத்துவம் புனிதமானது, இந்த மண்ணிற்கு இந்த அரசியல் தேவை. ஆனால் இப்பொழுது போல் செயல்படுகிற சீமானுடைய தலைமை அவசியமில்லை. இப்போது போல் செயல்படுகிற, ஒருவேளை எதிர்காலத்தில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு தன்னை சுய பகுப்பாய்வு செய்து சரியான பாதையில் அவர் நடந்தால் நாங்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தால் கூட அவருக்கான ஆதரவை கொடுப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.